கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவர் வாக்கு. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிழையின்றி கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இந்த நவீன தொழில்நுட்ப உலகில் நம்ம ஆசிரியர்களாகிய நம்ம எல்லாருமே தொழில்நுட்பங்களை கசடர கற்கணும் அப்படின்றதுக்காக நீனான் கல்வி மற்றும் தோஸ்த் அகாடமி இணைந்து நடத்திய 100 நாள் இணைய வழி பயிற்சி பட்டறையின் நிறைவு விழா கொண்டாட்டத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க நான் தாரணி தேவி மற்றும் திருமதி ஊர்மிளா தேவி உங்களோட இணைந்திருக்கோம். இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. இந்த விழாவின் தொடக்கமாக குத்து விளக்கை ஏற்றுமாறு ஆசிரியர்கள் நம் அனைவரின் சார்பில் திருமதி தேவி மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏற்றிய திருமதி தேவி மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு இந்த அழகான நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான வரவேற்புரை கொடுக்க ஒரு ஆசிரியர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டாஸ்க்குக்கான வாய்ஸை அப்லோட் பண்றப்போ தன்னோட வாய்ஸ், அதாவது தன்னுடைய பதில் 100% சரியான பதில் அப்படின்ற மாதிரி ஒரு போல்ட் வாய்ஸ்ல இந்த அவங்களுடைய டாஸ்கை அப்லோட் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸில் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு வெண்கல குரல்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, ரொம்ப அழகாக அவங்களுடைய வாய்ஸில் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்னு. உங்களுடைய கெஸ்ஸிங் கரெக்ட். யாருன்னா திருமதி ஜமீலா மரிய புஷ்பம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் அன்புசார் வணக்கம். நான் ஜமீலா மரிய புஷ்பம் உங்களிடம் வரவேற்புரையாற்ற வந்துள்ளேன். நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நான் எப்போதும் ஒரு சிறந்த ஆசிரியர் குடும்பத்தின் 100வது நாள் விழா ஆன்லைன் கொண்டாட்டம். இந்த ஆன்லைன் வழியாக ஆசிரியர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இலவச பயிற்சியானது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியதொரு பொக்கிஷமாகும். இந்த 100 நாள் பயிற்சியில் I am the best teacher forever என்ற தாரக மந்திரம் உதட்டு வழி உள்ளத்தில் இறங்கி உதிரத்தில் உறவாடுகிறது. 100 நாட்கள் தினசரி செயல்பாடுகளையும் 14 நாட்கள் வாராந்திர குழு செயல்பாடுகளிலும் நாம் பங்கேற்று சிறப்பாக செய்து முடித்துள்ளோம். காலை கதிரோன் கண்விழித்து சோம்பல் நீக்கி சுடர் ஒளி பரவ டாக்டர் திரு கார்த்திகேயன் சார் அவர்களுடைய குரல் நமக்கு அறிவு சுடர் பரவ செய்யும். ஆனந்தமாய் செயல்பாட்டில் அடுத்த நாள் பொழுது விடியும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள். எங்கள் கார்த்திகேயன் சார் குரல் கேளாதவர். தொட்டனை தோறும் மணற்கேணி யாவர். ஆன்லைன் வகுப்பினிலே அகத்திலே அறிவு ஊற்றெடுக்கும், முகத்திலே புன்னகை வெள்ளமும் பெருக்கெடுத்து வரும். அப்படிப்பட்ட எங்கள் ஐயா திரு கார்த்திகேயன் சார் அவர்களையும் நீ நான் கல்வி நண்பர்களையும் இரு கரம் கூப்பி இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். அடுத்து அவர்களோடு இணைந்து செயலாற்றிய திரு முத்துக்குமார் சார் அந்த கதிரவன் ஒளியை பிரதிபலிக்கும் சந்திரன் ஆவார். கல்வியிலும் வானில் கசடுகள் இருள் நீங்க பௌர்ணமி ஆனார். ஒரு கரகரப்பான காந்த குரலை காது வழி தேனாக பாய செய்தார். ஆகவே அவர்களையும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட தோஸ்த் அகாடமி நண்பர்களையும் வாழை தோரணமாக தாய் தமிழ் கொண்டு வருக வாழ்க வெல்க என வரவேற்கின்றேன். அடுத்ததாக கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பில் நம்மோடு உறவுக்கரம் கொடுத்த உத்தமர் திரு வென்னிசன் சார் அவர்களையும் மலர் மருத்துவம் செய்து மனதில் பேரானந்தம் பெருகச் செய்த திரு ஞானகுமரன் சார் அவர்களையும் நாம் அனைவரின் கரகோஷத்துடன் வரவேற்கின்றேன். இன்னும் நடமாடும் காமராஜராம் திரு வரதராஜன் அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் அரசு பணி அரியாசனத்தில் அனைவரையும் அமர செய்து அழகு பார்க்க அல்லும் பகலும் கல்விக்கே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரே அறை என்ற தலைப்பில் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்ட
நம் வீட்டு செல்லப்பிள்ளை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்ற முக்கோணம் இணைந்து ஒரு சமுதாயம் செயல்பட லட்சிய கனவு கொண்டு அக்னி சிறகின் அடுத்த வாரிசு திரு தாமு ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். செயல்பாடுகளால் தம்மை செதுக்கிக் கொண்டு நாளைய புது உலகை படைத்திட இருக்கும் என் குல ஆசிரியர்களையும் இவ்விழாவை கண்டுகளிக்கும் நம் குடும்ப உறுப்பினர்களையும் யூடியூப் வழி பார்வையாளர்களையும் பாசத்தோடு வரவேற்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி நவின்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். கோடை இடியாக கொட்டும் பணியாக மிக அழகாக வரவேற்புரை வழங்கிய ஜமீலா மரிய புஷ்பம் மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வரவேற்புரையை தொடர்ந்து இந்த அழகான விழாவை மிக அழகாக அறிமுகம் செய்ய நம்ம கூட ஒரு ஆசிரியர் இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், தம்பி இன்னும் டீ வரல அப்படின்னு. அந்த மாதிரி தினமும் இந்த 100 நாள் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சுன்னா 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும், சார் இன்னும் டாஸ்க் வரல, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருவாரு. இதுலேருந்து நீங்கள் எல்லாரும் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்மளுடைய கவியரசு சார். விழாவை அறிமுகம் செய்ய திரு கவியரசு சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தோஸ்த் அகாடமி மற்றும் நீ நான் கல்வி இணைந்து வழங்கிய ஆசிரியருக்கான இலவச ஆன்லைன் பயிற்சி 100ஆம் நாள் நிறைவு விழா. ஓர் அறிமுகம். திருவிழா கொண்டாட்டங்கள் பல உண்டு. மத நல்லிணக்கத்திற்கு பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற சமய விழாக்கள் சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள 60ஆம் கல்யாணம், புதுமனை புகுவிழா போன்ற குடும்ப விழாக்கள், இன்னும் தேசப்பற்றை உரமூட்ட சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற அரசு விழாக்கள் ஆகியவற்றை நாம் கொண்டாடுவது வழக்கம். இன்று முற்றிலும் மாறுபட்ட வகையில் இவை மூன்றையும் சேர்த்து குதூகல கொண்டாட்டம். பல சமய ஆசிரிய தோழமைகள் கொஞ்சி குழாவிய ஒரே குடும்பமாக அணிவகுத்து தேசப்பற்றையும் சேர்த்து வழங்கியுள்ளோம். முதலில் எங்கள் குழுவை பற்றி கூறுகிறேன். தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சுமார் 400 பேர் ஓரணியாக ஒன்றிணைந்தோம். பள்ளிக்கூட மணி அடிக்கவில்லை, ஆனால் வணக்கம் டீச்சர்ஸ் என்று திரு கார்த்திகேயன் சார் அழைப்பார். இவரின் மழலை கொஞ்சும் மொழி சார் போஸ்ட் என்பது போல எங்கள் வாசற் கதவை தட்டும் போது சரியாக மணி 9ஐ காட்டும். எங்கள் வகுப்பறை கலகலப்பானது. கற்றது கடலளவு, கல்லாதது கையளவு. கற்றது கடலளவு, கல்லாதது கையளவு. நாள்தோறும் செயல்பாடுகள் தருவார். நிறைய ஆசிரியர்கள் பதில் தருவர். தவறான பதில்களுக்கு அவருடைய சிரிப்பு ஒன்றே 1000 அடிகள் வழங்கியதாக இருக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்க தாயாகினார். தட்டி கேட்டு அறிவுரைகள் வழங்க தந்தையாகினார். ஊடலிலும் கூடலிலும் எங்கள் நட்பிலும் இருந்தது. வார வாரம் புதன்கிழமைக்குள் மெயில் அனுப்ப குழு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டன. 5 பாடங்களுடன் வாழ்க்கை கல்வி, தொழிற்கல்வி, உடற்கல்வி, நீதி போதனை எல்லாம் கற்றுத் தேர்ந்தோம். ஆன்லைன் வகுப்பில் ஆய்வுகள் நடத்தினர். விடுமுறையில் கூட ஓய்வின்றி உழைத்தோம். கேள்விகளை விதைத்தார்கள், பதில்களை நாங்கள் அறுவடை செய்தோம். 100 மூட்டை விதை நெல்லை சேகரித்துள்ளோம். இன்று ஓர் அறுவடை திருநாள். இது நம் வீட்டு விசேஷம். எல்லாரும் அமைதி காத்து விழாவை கண்டுகளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் கவியரசு. இந்த விழாவின் கதாநாயகர்களுக்கு மகுடம் சூட்டுற மாதிரி அழகான ஒரு விழா அறிமுகம் கொடுத்த கவிக்கோர் அரசர் கவியரசு சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆசிரியர் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அதாவது மனிதனை மனிதனாக உருவாக்கும் சிற்பிகள் அப்படின்னு ஆசிரியர்களை சொல்லுவாங்க. மனிதனை முதன்மைப்படுத்த உரமாக இருப்பவர்களும் ஆசிரியர்கள் தான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை நல்ல மாணவர்களாக ஆக்குறதோட நல்ல மனிதர்களாகவும் ஆக்குறது ஆசிரியர்கள் தான். எங்கே நடப்படுகிறாயோ அங்கே மலராகு என்ற பொன்மொழிக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்களும் ஆசிரியர்கள் தான். ஐ எம் தி பெஸ்ட் டீச்சர். இந்த குரூப்ல இருக்க ஆசிரியர்களை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் இணைய வகுப்பறையில் மாணவர்களாகவும் கலக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கரும்பலகையில் எழுதுகிற ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, இவங்கெல்லாம் இணையத்திலையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா லைட் போர்ட்லேயும் எழுத போகிறாங்க. இவ்வளோ திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் கிட்ட அதை தாண்டி நிறைய தனித்திறமைகள் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனித்திறமைகளை இன்னைக்கு இந்த விழாவில் காட்ட போகிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை பார்த்து ரசிக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இதில் முதலாவதாக களமிறங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தினம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டுட்டு நம்ம என்ன பதில் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவர் பக்கம் பக்கமாக பதில் அனுப்பிடுவார். அதுபோல் அந்த பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கவித்துவமானதாக அப்படியே கல்லில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளால் அவர் அனுப்பியிருப்பார். முத மாணவனாக இருப்பார் இந்த இணையவழி வகுப்பறையில். இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் விடிய காலை 4 மணிக்கே எழுந்திரிச்சு தனக்கான எக்ஸ்ட்ரா தேவையான நேரத்தை அவர் உருவாக்கிக்குவார். காட்டுக்கெல்லாம் ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த இணையவழி விழாவை ஒரு சிங்கமா இருந்து நம்ம எல்லாரையும் வழிநடத்தி கூட்டிட்டு போறது நம்மளுடைய ராஜா முகமது சார். அடுத்ததா ஒரு அழகிய பாடல் பாடுமாறு திரு ராஜா முகமது சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜா முகமது ஆசிரியர், ஐ ஆம் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் அவர் செலிப்ரேஷன். ஒரு பாடல், தேசம் பற்றிய ஒரு பாடல். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள். வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள். வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான். வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்றும் ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணா நதியும் காவேரியும். சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணா நதியும் காவேரியும். சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான். சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான். மதமும் மொழியும் உணவும் உடையும் வேறு வேறு ஆனால் என்ன. மதமும் மொழியும் உணவும் உடையும் வேறு வேறு ஆனால் என்ன. பாசம் பண்பும் பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான். பாசம் பண்பும் பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம். சீக்கிய சகோதரர்கள் சிந்தும் ரத்தம் இந்திய ரத்தம். சீக்கிய சகோதரர்கள் சிந்தும் ரத்தம் இந்திய ரத்தம். பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம். பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம். கோவிட்-19 பரவி வந்து கொடுத்த பிணக்கில் ஏது மதங்கள். கோவிட்-19 பரவி வந்து கொடுத்த பிணக்கில் ஏது மதங்கள். அனைத்து மதமும் ஒன்றாய் சேர்ந்து அழுத சோகம் மாறுமோ. அனைத்து மதமும் ஒன்றாய் சேர்ந்து அழுத சோகம் மாறுமோ. எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள். Thank you. I am the best teacher forever. Thank you very much. ரொம்ப அழகான அர்த்தமுள்ள ஒரு தேசபக்தி பாடல், ரொம்ப அழகாக இருந்ததுங்க சார். இதை கேட்குறப்ப பாரதி விலாஸ் படத்தை திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இந்த அழகான பாடலை எங்களுக்காக பாடிய ராஜா முகமது சார் அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து
அடுத்ததாக நம்மக்கிட்ட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றியும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கனிவான குரலால் ரொம்ப அட்டகாசம் பண்ணுற மாணவர்களையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு அழகான குரல், அழகான ஒரு வசீகரம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இன்னும் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்தோம்னா இவங்க பேசுகிறாங்களா இல்லை பாடுறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஆமாம், திருமதி கிரிஜா மேம் அவர்கள். இன்னைக்கு அவங்க நமக்காக ஒரு அழகான கவிதை சொல்ல போகிறாங்க. திருமதி கிரிஜாமதி மேம் அவர்களை கவிதை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். தோஸ்த் அகாடமிக் மற்றும் நீநாள் கல்வி வழங்கும் 100வது நாள் ஆசிரியருக்கான இலவச ஆன்லைன் வகுப்பு இன்று நிறைவு நாளாக இன்று நாம் எல்லோருடனும் கலந்து கொள்ளும் ஒரு நாள், மகிழ்ச்சியான நாள். இந்நாளை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எல்லோருமே. ஆட்டம், பாட்டம், மகிழ்ச்சி இதையெல்லாம் பங்கேற்க நமக்கு இன்றொரு நாள் போதாது. இருந்தாலும் ஆசை தானே இருக்கும். எந்த ஆசை இருந்தாலும் நமக்கு ஆசை என்பதே வெறும் ஆசைதான். சரி, இக்குழுவில் உள்ள அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசை ஒரு கவிதையை சொல்லணும்னு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஆசை என்ற தலைப்பில் நான் இப்போ கவிதை சொல்ல இயல்கிறேன். ஆசை எனக்கோ கோடி ஆசை, அதை கொட்டி தீர்க்கும் ஆசை. ஆனால் கிடைத்தது என்னவோ காகிதமும் எழுதுகோளும் தான். ஆசை எனக்கு பாரதியை உயிருடன் காண ஆசை. நான் கண்ட பாரதியிடம் கவி ஒன்று எழுதி வாங்க ஆசை. ஆசை எனக்கு நீர்க்குமிழியை தொட்டு விளையாட ஆசை. அந்த நீர்க்குமிழியால் உட்கார்ந்து கொண்டு உலகை சுற்றி வர ஆசை. ஆசை எனக்கு மேகங்களை கையில் பிடிக்க ஆசை. நான் கையில் பிடித்த மேகங்களை என் சோப்பு நுரையில் கலந்திட ஆசை. ஆசை எனக்கு காற்றினை என் கையால் பிடிக்க ஆசை. கையில் பிடித்த காற்றினை என் கை குட்டையால் வைத்திட ஆசை. ஆசை எனக்கு சூரியனை கிழித்தரிக்க ஆசை. நான் கிழித்தரிக்கிய சூரியனை என் குளிர்சாதன பெட்டியில் வைத்து மூடிய ஆசை. ஆசை எனக்கு புத்தரை நேரில் காண ஆசை. அவரிடம் ஆசையில் அர்த்தத்தை கேட்டிட ஆசை. இவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் இன்னும் ஆசைகள் நிறைந்திருக்கு நமக்குள்ள எல்லோரிடமே. யாராக இருந்தாலுமே ஆசை என்பது ஒரு பேராசை. அது ஆபத்தில் முடியக்கூடியதாக இருக்கக்கூடாது. நல்லதை விரும்பும் வகையில் நாம் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். வணக்கம், நன்றி. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் ஆசைப்படக்கூடாது என புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தர்கிட்டயே போய் ஆசைக்கான அர்த்தத்தை கேட்கணும் அப்படின்னு கிரிஜாமதி மேம் அவங்களுடைய ஆசையை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேம். இவரை தொடர்ந்து அடுத்ததா எந்த ஆசிரியர் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சன். தன்னுடைய டாஸ்க்கை கூட ரொம்ப பாசிட்டிவாகவே அழகான வார்த்தைகளை வச்சு சொல்லுவாங்க. அவங்களுடைய உச்சரிப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று மலர் மருத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மலர் மருத்துவம் கற்றுருக்காங்க. ஆசிரியர்களுக்கு ஆக்கத்திறன் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நமக்கெல்லாம் புரிய வச்ச திருமதி ஊர்மிளா தேவி மேம் அவர்களை கதை கூற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கினிய ஆசிரியர் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ஊர்மிளா தேவி, செங்கல்பட்டு மாவட்டம். உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு குட்டி கதையை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாளா கூண்டுல அடைக்கப்பட்ட ஒரு கிளி தான் கூண்டுல இருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறத ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சிருந்தது. அதோட கற்பனை உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லா பழ வகைகளும் கிடைச்சு எந்த மனிதர்களுடைய தொந்தரவுமே இல்லாம தன்னுடைய சந்ததிகளோட எப்பவுமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த கிளிக்கு அந்த விடுதலை கிடைச்சது. வேகமா போயிட்டு ஒரு ஜோதிடர் கிட்ட தன்னுடைய கற்பனை உலகத்தை பத்தி சொல்லி அப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டது. அந்த ஜோதிடரும் கிளியோட கற்பனை உலகத்துக்கான வழியை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஜோதிடர் சொன்ன வழியில பறந்து வந்துட்டு இருந்த அந்த கிளிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. வேகமா பறந்து வந்துட்டே இருந்த ஒரு கிளி ஒரு மலை கிட்ட போயிட்டு
தன்னுடைய கற்பனை உலகத்துக்கான வழியை கேட்டுச்சு. மலையும் கற்பனை உலகத்துக்கு போறதுக்கு உதவி செய்யறதாகவும் பதிலுக்கு தனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டுச்சு. கிளியும் உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொன்னது. உடனே மலை, உன்னுடைய இறகுல இருந்து கால் பகுதி இறகுகளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுச்சு. கால் பகுதி இறகுகள் தானே, தாராளமா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை கிட்ட வழியை கேட்டுக்கிட்டு இறகுகளையும் கொடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சது. வேகமா பறந்து போயிட்டு இருந்த கிளிக்கு சந்தோஷம், ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. கூடவே ரொம்ப தூரம் வந்துட்டுமே, இன்னும் அதுக்கான வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி எதிரில் வந்த ஒரு முயல் கிட்ட தன்னுடைய கற்பனை உலகத்தை பத்தி சொல்லி வழியை கேட்டுச்சு. முயலும் உலகத்துக்கு கற்பனை உலகத்துக்கு வழியை காட்டுறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கும் கால் பகுதி இறகுகள் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. பரவாயில்ல, நான் தாராளமா தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் இறகுகளை கொடுத்துட்டு முயல் சொன்ன வழியில பறக்க ஆரம்பிச்சது. தன்னுடைய கற்பனை உலகத்தை நெருங்கி ரொம்ப பக்கத்துல போயிட்டு இருந்த கிளிக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, ஒரு மான் இருந்ததுங்க, இந்த மான் கிட்ட கேட்டு தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்துக்கலாமே அப்படின்னு சொல்லி மான் கிட்ட போயிட்டு தன்னுடைய கற்பனை உலகத்தை பத்தி சொல்லி தான் கடந்து வந்த பாதைய சொல்லி இது உறுதிப்படுத்துச்சு. மானும், ஆமாமா நிஜம், நீ ரொம்ப நெருங்கி வந்துட்ட, எனக்கும் உன்னுடைய இறகுல காற்பகுதி இறகுல வேணும் அப்படின்னு கேட்டுச்சுமா. இவ்வளவு தூரம் யோசிக்காம இறகுல கொடுத்த கிளி முதல் தடவையா கொஞ்சம் யோசிக்குது. ஆனாலும் பரவாயில்ல, எங்கேயும் தட்டு தடுமாறாம கரெக்டான இடத்துக்கு நம்ம போய் சேரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பகுதி இறகுலையும் கொடுத்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்ச கிளி பல்வேறு சிரமங்களை கடந்து தான் ஆசைப்பட்ட, தான் அவ்வளோ வருஷமா தன்னுடைய கற்பனை உலகத்துல உருவாக்கி வச்சிருந்த அந்த கற்பனை உலகத்தை நிஜத்துல நேர்ல ரொம்ப பக்கத்துல பார்த்துச்சு. ஆனா எல்லா இறகுகளையும் இழந்துட்டதுனால தன்னோட கற்பனை உலகத்துக்கு அதனால போய் சேரவே முடியல. இப்படி ஆசைப்பட்டு வாழ்ந்த இந்த உலகத்தை கண்ணெதிரில இருந்தும் நம்ம போய் அடைய முடியலையே அப்படின்னு அந்த கிளி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்த கிளியோட நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நாமளும் இதே போல தானே நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லி இன்றைய எல்லா இன்பங்களையுமே இழந்துட்டு கடைசியில நாம எதுக்காக இது எல்லாத்தையுமே இழந்தோமோ அந்த வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழல் எல்லாருக்குமே ஏற்படுது. இந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே பண்ற தப்பு, ஒண்ணு பாஸ்ட யோசிச்சுட்டே இருப்போம், இல்ல ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். பிரசன்டா அனுபவிச்சு சந்தோஷமா வாழற வாழ்க்கைய நாம எத்தனை பேர் வாழறோம் அப்படின்னு யோசிங்க. சோ நாம நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து நாமளும் சந்தோஷமா இருந்து ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த 100 நாள்ல நாம கத்துக்கிட்ட பயிற்சியை மாணவர்கிட்ட கொண்டு சேர்ப்போம். சிறந்த ஆசிரியர்களா எல்லாருமே இருக்கும். I am the best teacher forever. நம்முடைய ஆசைகளாலும் எண்ணங்களாலும் பின்னி பிணைந்தவர் தான் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியலாளர்கள் சொல்றாங்க 8 விதமான கற்பனைகள் இருக்கு அப்படின்ட்டு. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா மற்றவர்களுடைய கற்பனை தான் அவங்க யூடியூப்லயும் சரி மற்ற இணையத்திலையும் சரி வீடியோஸை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய சொந்த கற்பனை குறைஞ்சிட்டு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. குழந்தைகள் கிட்ட கற்பனை திறனை தூண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில கதைகள் மூலியமா அதை நம்ம பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் ஒரு கற்பனை உலகத்துக்கே கூட்டிட்டு போன திருமதி ஊர்மிளா தேவி மேம் அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து இன்னைக்கு அடுத்ததா யார் வர போறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குக்குமே ரொம்ப மெச்சூர்டா பதில் சொல்லுவாங்க. பாரபட்சமே பார்க்காம எல்லாரையுமே ரொம்ப அழகா பாராட்டுவாங்க. ஒரு நடிகை கிட்ட 100 ரூபாய்க்கு நடிங்க அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்களாம். அந்த மாதிரி உங்களுடைய தனித்திறமை ஏதாவது ஒன்று இருந்தா காமிங்க அப்படின்னு தான் கேட்டோம். ஆனா அவங்க சூப்பரா பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க திருமதி லாவண்யா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம், நான் லாவண்யா, தென்காசியிலிருந்து. பெண் குழந்தைகளை பள்ளிக்கு செல்லும்படியாக ஒரு பாடல் பாடியிருக்கிறேன், கேளுங்கள். நன்றி. பள்ளிக்கு ஓடு நல்ல தங்கப்பாது மாயாம் தோழர்களோடு தலை சீவி பள்ளிக்கு ஓடு. விலையில்லாமை போரில் கல்வி அதை விரும்பி படித்தாலே அறிவுண்டாம் செல்வி. விலையில்லாமை போரில் கல்வி அழுக்கில்லா ஆடையே மேன்மை அதை அணிந்தாலே உண்டாகும் தூய்மை. அழுக்கில்லா ஆடையே மேன்மை ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நீ ஒழுங்கோடு நூல்களை தூக்கி நில்லாது ஓடடி பள்ளியை நோக்கி. ஒழுங்கோடு நூல்களை தூக்கி சின்னஞ்சீறு குயில் போலே
இசை சிந்தி சிரித்து செவ்விதழ் காட்டி சின்னஞ்சிறு குயில் போலே உன்னொற்ற தோழர்களோடு பள்ளி போகும் வழியிலும் ஒற்றுமை காட்டு உன்னொற்ற தோழர்களோடு தலைசீவி பள்ளிக்கு ஓடு நல்ல தங்கப்பது மாயாம் தோழர்களோடு தலைசீவி பள்ளிக்கு ஓடு. ஒரு அழகான பாடலை பாடுறதோட மட்டும் நிறுத்தாம அதுக்கு அழகா பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கீங்க. நீங்க மட்டும் பண்ணாம உங்களோட சுடர்தர்ஷினி, ஐஸ்வர்யா, அப்புறம் ஜெயரஞ்சினி இந்த 3 குழந்தைகளையும் உங்களோட சேர்த்துக்கிட்டு அவங்களையும் இதில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சுருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க மேம். இதுதான் ஆசிரியர்களுக்கான உண்மையான குவாலிட்டி. தனக்கு ரொம்ப ரசித்து பார்த்தோம். லாவண்யா மேம், உங்களுக்கும் இந்த 3 குழந்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இவரை தொடர்ந்து நம்மளோட இணையப்புற அடுத்த ஆசிரியருக்காக நீங்கள் எல்லாரும் காத்துட்ருப்பீங்க. இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கலைமகளோட அத்தனை அனுகிரகமும் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ போட்டித் தேர்வுகளில் இவங்க பங்கெடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக பேசுவாங்க, சாஃப்டாக பேசுவாங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அழகாக எல்லாருக்கும் புரிகிற இங்கிலீஷில் இவங்க பதில் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட், சரஸ்வதி மேம் தான். கலைமகளோட ஒரு கலையான நடனக்கலையை இவங்க இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறாங்க. திருமதி சரஸ்வதி மேம் மற்றும் அவருடைய நடன குழுவினரை நடனம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சிவிலைசேஷன் குரூப் சார்பாக ஓணம் ஸ்பெஷல் டான்ஸ் உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனி லொகேஷன்ல இருந்தாலும் எல்லோரும் இணைந்து உங்களுக்காக ஒரு ட்ரீட் தர வேண்டும் என்பதற்காக அனைவரும் இணைந்து இந்த ஓணம் டான்ஸை உங்களுக்காக வழங்குகின்றோம். பார்த்து மகிழுங்கள். நன்றி. திருமாவணிராவல் மனசாக நிலாவல் மலையாள சுண்டில் மலரோட பாட்டு Let's go.
வீற்றிருக்கும் கலைவாணியின் அனுகிரகங்களுடன் இவ்வளவு அழகாக ஒரு மலையாள பாட்டுக்கு அழகா நடனமாடிய சரஸ்வதி மேம் மற்றும் அவருடைய குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகள். இவரை தொடர்ந்து அடுத்ததான் நம்மளோட இணைய போகிறது யார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் பயிற்சி பட்டறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அழகான ஒரு வெளிப்பாடாக நமக்கு இவங்க பல விஷயங்களை பல முறை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கார்ட்டூன் வீடியோ எப்படி மேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய கார்ட்டூன் வீடியோஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சூப்பராக கார்ட்டூன் மூலிமா குழந்தைங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்க திருமதி ஷகிலா மேம் அவர்களை வீடியோ வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ ஆண்டி, ஏன் சோகமாக இருக்கீங்க? இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் முடியுதுமா. 100 days போய்கிட்டு இருந்துச்சு. ஐ ஆம் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு குரூப்பு. அது இன்னைக்கு முடியுது. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப சேடாக இருக்கேன். அட போங்க ஆண்டி, நானே ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி போர் அடிக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. என்ஜாய் பண்ணுங்க ஆண்டி. இல்லைம்மா, அந்த ஆன்லைன் கிளாஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னா எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த லாக்டவுன் பீரியடு நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அப்படி என்ன ஆண்டி அந்த குரூப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவாம்மா, ஐ ஆம் தி பெஸ்ட் டீச்சர் ஃபார் எவர் அப்படின்ட்டு அந்த குரூப்பை வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸு 100 நாள் அந்த இது நடந்துச்சு. இதோட கோஆர்டினேட்டர் வந்து மிஸ்டர் கார்த்திகேயன் சார். அவர் தோஸ்த் அகாடமி, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குரூப்பை ஆரம்பித்தாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நிறைய டீச்சர்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிக் பாஸ் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்கவுங்க கருத்துக்களைலாம் சொல்லுவாங்களா, அதை அந்த டாப்பிக்கை பற்றி நம்மளும் தெரிஞ்சதை சொல்லுவோம், தெரியாதது தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்லாம் நான் இது யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்தேன். என்னோடய யூடியூப் சேனல் வந்து கலாட்டா வகுப்பு. இது எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனா எனக்கு பெரிய வேலையோன்னு நினச்சேன். அது ஆரம்பித்தேன். அப்புறம் கூகுள் மீட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பேசினேன், அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக போச்சு. அப்புறம் வீடியோ ப்ரொஃபைல் எடுத்தோம். அப்புறம் மீம்ஸ் கிரியேட் பண்ணணும். நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ கூட முடிய போகிற நேரம் கூட பிளாக்னு சொல்லி ஒரு மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க, அது இது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். எப்படி எல்லாம் கற்பித்தல் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுமா. நான் இந்த முடிய போதா ஃபேர்வெல் டே 3ஆம் தேதி ஃபேர்வெல் டேயா இன்றைக்கி, அதை நினைக்கும் போது தான் முடிய போகுதே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இன்னும் நீட்டிப்பாங்களான்னு பார்த்தா முடிச்சு விடுறாங்க அவங்களும். பார்க்கலாம், ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னும் நீட்டிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம். பரவாயில்ல ஆண்டி, இந்த 100 நாளை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்களே. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கீங்க சோகமாக. எங்களுக்கு பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களா, தூக்கமாக வருது. ஸ்கூலாக இருந்தாலும் வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போட்டு வீட்டில் இருக்கலாம். வீட்டிலையே இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸ்னால் அம்மா திட்டுறாங்க, இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லி. அதனால் ரொம்ப திணறோம். நீங்கள் பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா கற்றுக்கிட்டீங்க ஆண்டி. அதுதான் இந்த 100 நாளையும் ஒவ்வொரு பூவாக எடுத்து அழகாக அது மாலையாக கட்டி கடைசியாக ஒரு அழகான பூமாலையாக இந்த கார்ட்டூன் வீடியோவை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த திருமதி ஷகிலா மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவரை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ஆசிரியர் வரப்போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ஒரு க்ளூ கொடுத்தா போதும் நீங்கள் எல்லோரும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை உயர்வாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய பெயருக்கு முன்னாடி திரு அப்படின்ற அடைமொழியை சேர்த்து சொல்லுவோம். ஆனால் இவர் இயல்பாகவே அந்த அடைமொழியை தன்னுடைய பெயரோட சேர்த்து வச்சிருக்காரு. இதுக்கான பெருமை எல்லாம் அவருடைய பெற்றோரையே சாரும்.
ஆமாம், கரெக்ட். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. யாருன்னா திரு குமரேசக்கனி சார். அவர் தான் அடுத்ததாக வரப்போகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான பல விதமான குட்டி குட்டி டிப்ஸை இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்ல வரப்போகிறாரு. சார், அழகான டிப்ஸை குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொது தேர்வு பயம், பதட்டத்தை தவிர்ப்பது எப்படி? தேர்வு பயம், ஆலோசனை, படிப்பதை மறந்து விடுதல், மனச்சோர்வு, மலச்சிக்கல், கருவளையம், தவிர்க்க வேண்டிய உணவு முறை, எளிமையான பயிற்சிகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்வு பயம். தேர்வு பயம்னா தேர்வு நெருங்கும் நேரத்தில் மாணவிகளை விட மாணவர்களே அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். வகுப்பறையில் ஆசிரியர் சொல்வதை ஊன்றி கவனிப்பதில் மாணவர்களை விட மாணவர்கள் சற்று பின்தங்கியே இருக்கிறார்கள். வகுப்பறையில் கவனிப்பதில் தொடங்கும் மாணவர்களின் இந்த சரிவு தேர்வை எதிர்கொள்வதிலும் சிரமம் ஏற்படுகிறது. குடும்ப சூழ்நிலை, பெற்றோரின் கவனிப்பு, நட்பு வட்டம், பொழுதுபோக்கு அம்சங்கள், இப்படி பல காரணங்களுக்காக மாணவர்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துபவர்களாக இருக்கின்றனர். ஆண்டு முழுவதும் படிக்க வேண்டிய பாடங்களை தேர்வுக்கு முன்னதாக விடுமுறை நாட்களிலேயே நம்ம படித்து விடலாம் என்னும் அதீத நம்பிக்கை நிறைய மாணவர்களிடையே இருக்கும். தேர்வு நாள் நெருங்க நம்பிக்கை படிப்படியாக குறைந்து பதட்டமும் மனச்சோர்வுமே அவர்களிடம் நிறைந்திருக்கும். நெக்ஸ்ட், அடுத்த ஆலோசனை. தேர்வு நெருங்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படும் பதட்டத்தால் பல்வேறு விளைவுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். படித்ததை மறந்து விடுதல், மனச்சோர்வு, மலச்சிக்கல், கண்களில் கருவளையம் உண்டாகுதல் போன்ற உடல் உபாதைகளுக்கும் அவர்களுக்கு ஏற்படுகின்றன. அடுத்தால படிப்பதை மறந்து விடுதல். எம் பிள்ளையும் ராவும் பகலுமா கண்முழிச்சு கஷ்டப்பட்டுதான் படிக்கிறான், ஆனா கொஞ்ச நேரத்துல படிச்சது பூராவும் மறந்துடும்னு சொல்றான். தன் மகனை பற்றி இப்படி குறைபட்டுக் கொள்ளும் நிறைய பெற்றோர்களை சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிப்பதில் பிரச்சனை இருக்கிறதா என்று அர்த்தம். இப்படிப்பட்ட மாணவர்கள் சில வகை யோகாசனங்களை செய்வதன் மூலம் அவர்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படும். அடுத்து மனச்சோர்வு. தேர்தல் நேரத்தில் மாணவர்களுக்கு உண்டாகும் மனச்சோர்வை போக்க சில வகை ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அளிக்கலாம். காலையில் சூரிய நமஸ்காரத்துடன் செயல்படும் பிரணாம பயிற்சிகளின் மூலம் ஒருவர் நாள் முழுவதும் சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட முடியும். அடுத்து மலச்சிக்கல். மனப்பதட்டத்தின் விளைவாக சில மாணவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இதனால் ஊன்றி படிக்க முடியாத நிலை ஏற்படும். இதை தவிர்க்க முறையான உணவு பழக்கம் அவசியம். காரம், புளிப்பு அதிகம் சேர்க்காத உணவு வகைகளை உண்ண வேண்டும். சில வகை லேகியங்களை உண்பதன் மூலமும் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். அடுத்து கருவளையம். இரவு நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதால் சில மாணவர்களுக்கு கண்களுக்கு வெளியே கருவளையம் விழும். இதற்கு ஆயுர்வேத சிகிச்சை உண்டு. அதுபோல சரியான தூக்கம் இல்லாமலும் கண்ணின் உள்ளேயும் சிவந்து காணப்படும். இதற்கு கண் பூச்சிகள் உள்ளன. தேர்வு நேரத்தில் இரவு சரியாக உறக்கம் இல்லாவிட்டால் மறுநாள் தேர்வு எழுதுவது பெரும் சோதனையாக மாறிவிடும். அதனால் தேர்வு நேரத்தில் குறைந்தது 6 முதல் 7 மணி நேரமாவது தூங்க வேண்டியது அவசியம். தவிர்க்க வேண்டிய உணவு பீட்சா, பர்கர், பரோட்டா போன்ற உணவு வகைகளை அவசியம் தவிர்க்க வேண்டும். குளிர்பானங்கள் அருந்தக்கூடாது. இறைச்சி, மாவு சத்து அதிகம் உள்ள உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். நொறுக்கு தீனிகளை அறவே தவிர்க்க வேண்டும். காலையிலேயே அதிக அளவு உணவை உண்ணக்கூடாது. அதே நேரம் உணவை தவிர்க்கவும் கூடாது. அடுத்து உணவு முறை. எளிதில் ஜீரணமாகக்கூடிய கீரை காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நார்ச்சத்துள்ள தண்டு, பழ வகைகள் உண்ண வேண்டும். கேரட்டில் உள்ள வைட்டமின் கண்களுக்கு நல்லது. அதனால் தினமும் ஒரு கேரட் சாப்பிடலாம். பசுநெய்யை உணவில் சேர்த்துக் கொள்வது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அடுத்து எளிமையான பயிற்சிகள். மூச்சு பயிற்சி, எண்ணெய் தேய்த்து குளியல், சில வகை எளிமையான ஆசனங்கள் மூலம் மாணவர்கள் கற்கும் திறனை அதிகரிக்கலாம். மனித உடலில் தேவையான நிறைகள் இல்லாத ஒரு குறை என்றால் தேவையற்ற குறைகள் நிறைந்திருப்பதும் தவறானதுதான். மனமும் உடலும் ஒரே நேர்கோட்டில் இயங்கினால்தான் தேர்வில் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவர்கள் வெல்லலாம். நன்றி, வணக்கம். ஐ எம் ஏ பெஸ்ட் டீச்சர் ஃபார் எவர். தோல்ஸ் அகாடமிக்கும் ஐ எம் ஏ பெஸ்ட் டீச்சர் குரூப்புக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த காலத்து மாணவர்களுடைய தூக்கம் கண்டிப்பாக தேவையான அளவு இல்லை. அதனால் அவங்களுடைய அடிப்படை தேவையான தூக்கத்திலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஞாபகத்திறன், அவங்களுடைய உணவு முறை, இப்படி எல்லாத்தையுமே எப்படி சீர்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்ன திரு குமரேசக்கனி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவரை தொடர்ந்து நம்மளோட இணைய போற அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க ஒரு குட்டி க்ளூ கொடுக்குறேன். இவங்க பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சத ரொம்ப அழகா, கிட்டத்தட்ட ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. தனக்கான ரெக்கக்னேஷன் இந்த ஐம் த பெஸ்ட் டீச்சர் குரூப்ல கிடைச்சதா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த குரூப்ல கேட்குறப்போ ஒரு ஆசிரியர் மாதிரி அந்த டவுட்டை கேட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க. ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட எப்படி டவுட் கேட்டு கிளியர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு தன்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்குவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருத்திகா மேம். உங்களுடைய அழகான கவிதையை எங்களுக்கு வழங்குமாறு திருமதி கிருத்திகா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிருத்திகா மிஸ் பேசுறேன். திரும்பி பார்க்கும்போது இந்த 100 நாள் ஜஸ்ட் நம்ம கண்ணிமிக்கிற நேரமா முடிஞ்சு போச்சு. 100 நாட்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள், இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இங்கே கற்றுக்கிட்டும் இருக்கோம். என்னென்னலாம் நமக்கு செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி சின்ன வயசுல இருக்கவங்க, எங்களை விட சீனியர்ஸு, உங்களுடைய அனுபவங்களையும் கூட நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்து அனுபவங்களை வச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட இந்த ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்குள்ள முதல்ல கொஞ்சம் பூக்கள் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கொஞ்சம் பூக்கள்ல நானும் ஒருத்தியா இருந்திருக்கேன். இப்போ அந்த தோட்டத்துக்குள்ள பார்க்கும்போது உண்மையாலுமே எவ்வளோ 100கணக்கான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வாசமும் அலாதியா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தோட்டத்துக்குள்ள நானும் ஒரு பூவா இருக்கேன், நானும் ஒரு பூ அப்படிங்கறத நினைச்சு ஒரு மெயின் பண்ணி ஒரு சின்ன ஒரு தலைப்புல, நட்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரிகள்ல அது ஒரு 2 or 3 minutes தான் வரும். அது என்ன கவிதை அப்படிங்கறத நான் படிக்கிறேன் இப்போ. நட்பின் தொடர்கதை. நண்பனே, நீ எனக்கு துன்பத்தில் தாயானாய், என் தனிமையில் எனக்கு தந்தையானாய், எனக்கு வெற்றியில் நீ துணையானாய். அதனால் தான் என்னவோ உன்னை சுமந்தேன் என் நெஞ்சில். ஆனால் என்னை கருவில் சுமந்த என் தாய்க்கும் பொறாமைதான் நான் உன்னை என் நெஞ்சில் சுமப்பதை கண்டு. தொப்புள் கொடி உறவுகள் முடிந்து போவதில்லை, நட்பு என்னும் உறவு அழிவதில்லை. நண்பர்கள் அற்ற வாழ்க்கை திசை மாறி போகும். இறுதி வரை நீங்கள் என்னுடன், வெற்றி மட்டுமே நம்முடன். முடியாது இந்த 3 எழுத்து தொடர்கதை. காதலுக்கோ கண்ணில்லை என்பார்கள், ஆனால் எங்கள் உயிர் நட்பிற்கோ பிரிய மனமில்லை. தொடர்வோம் இந்த தொடர்வண்டி பயணத்தை எங்கள் உயிர் உள்ளவரை. தேங்க்யூ so much for all. ஒரு மேமோட கவிதையை கேட்குறப்போ ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் ஒரு முறை பீர்பால் கிட்ட கேட்டாராம், உலகத்திலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்னு. அப்போ பீர்பால் சொன்னாராம், பருத்தி பூ அதுதான் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பூ. ஏன்னா மனிதர்களுடைய மானத்தையே அதுதான் காக்குது அப்படின்றதால பருத்தி பூ தான் ரொம்ப சிறந்த பூ அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா இன்னைக்கு கிருத்திகா மேம் பூவிலே சிறந்த பூ நட்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவங்க கவிதையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அழகான கவிதையை எங்களுக்கு கொடுத்த திருமதி கிருத்திகா மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ நேரமாக இந்த 100வது நாள் நிறைவு விழாவை தொகுத்து வழங்குறதுக்காக எனக்கு வாய்ப்பளித்த தோஸ்த் அகாடமி மற்றும் நீனான் கல்விக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கப்புறமா இந்த விழாவை திருமதி ஊர்மிளா தேவி மேம் தொகுத்து வழங்க போகிறாங்க. ஊர்மிளா மேம், இதோ இந்த இணைய மேடை இனி உங்கள் கையில். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். வீடியோ ப்ரொஃபைல் டாஸ்க் யாரெல்லாம் பண்ணலை, அப்போ நிச்சயம் உங்களுக்கு இவங்களோட பேர் ஞாபகம் இருக்கும். ஏன்னா வீடியோ ப்ரொஃபைல் டாஸ்க் கொடுக்க முக்கிய காரணம் இவங்க தான். இவங்க கொடுத்த டாஸ்க்கு பதில் சொன்னவங்க என்னை கவர்ந்த குரலுக்காக அப்படின்னு அதிகமா போட்டிருந்தாங்க. எஸ்,
தன்னுடைய இனிமையான குரலால் நம் அனைவரையும் கவர்ந்த நாமக்கல் குயில் தாரணி தேவி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகம் பண்ண ஊர்மிளா தேவி மேம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க நீனான் கல்வி மற்றும் தோஸ்த் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த விழாவில் இணைஞ்சு மகிழ்ச்சியாக இதை பார்த்துட்ருக்கோம், ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக நம்ம இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய நன்றிகளை கண்டிப்பாக சொல்லணும். அப்படி ஒரு நன்றி சொல்கிற பாடலை தான் இன்னைக்கு நான் பாட போகிறேன். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்த நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி. தாரணி மேம், உங்களுடைய பாடல்ல பல்லவியில 2வது லைன்ல அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனா பாடல் எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. கார்த்திகேயன் சார் ரொம்ப சூப்பரா பாடுவாரு. இப்பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் அப்படின்ற வரைக்கும் இசையமைச்சு பாடினவங்களா நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்க உங்களுக்கான கமெண்ட் சொல்லுவாங்க. உண்மையாவே ரொம்ப அழகா பாட்டீங்க மேம். எங்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் பேசுறத கேட்டோம்னா இவர் தமிழ் ஆசிரியரா இல்ல கணித ஆசிரியரா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துடும். சார் கிளாஸ் எடுக்க எனக்கு 10 நிமிஷம் எல்லாம் போதாது, அரை மணி நேரம் வேணும் அப்படின்னு கேட்டவர். எஸ், நீங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ணவங்க கரெக்ட் தான். வாங்க மலையப்பன் சார். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 100 நாள் இலவச பயிற்சி பட்டறையின் நிறைவு நாளான இன்று நாம் இந்த முப்பெரும் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் தருணத்தில் இந்த வாழ்த்து கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். நான் மு. மலையப்பன், கணித ஆசிரியர், கரூர் மாவட்டம். மண்ணில் தோன்றும் மனிதர்கள் உருவில் கடவுளை காணலாம் என்பதன் அர்த்தம் உணர்ந்தோம் உங்கள் பார்வையில். அதுதான் இங்கு எத்தனையோ மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஞானப்பால் ஊட்டுகிறீர்களே. எளிமையை உடுத்தும் உங்கள் உடைகளின் வெளிச்சம் எங்களின் இதயங்களில் என்றும் ஒளிர்கிறது. கடின உழைப்பில் ஒரு கடிகாரம், கனமான பேச்சுத்திறத்தில் சிறந்த ஆளுமை, கனிந்த உள்ளம், கலந்த தன்மையில் ஒரு தாய்மை, உதவும் கரங்களால் பிறரை நேசிக்கும் போது எங்களுக்கு நீங்கள் ஒரு அன்னை தெரசாவே. அன்பின் வழியே ஆண்டவனை காணலாம், நாங்கள் அறிவின் வழியே உங்களை காண்கின்றோம். செய்யும் தொழில் தெய்வம் என்ற பணியில் செய்யும் நிறை தையல் நீங்கள். வார்த்தைகளால் படிக்க முடியாத வானத்துயர் வாழ்த்து கவிதை நீங்கள். கருணையின் வடிவமே நீங்கள் ஒரு விசித்திர கலவை. கருணை, நேர்மை, தொழில், தர்மம், அடக்கம், ஆளுமை, அன்பு, பரிவு எல்லாம் சரிசம விகிதத்தில் கலந்து எங்களுக்கு வழங்கிய கடவுள் நீங்கள். உண்மையில் பாரதி கண்ட கனவுகளின் ஒருமித்த கவிதைகளின் ஒளி விளக்காய் திகழும்
நீ நான் கல்வி மற்றும் தோஸ்த் அகாடமி குழுவினர் என்றும் வாழிய வாழிய வாழியவே. நன்றி. சார், உங்களுடைய கவிதை வரிகளை கேட்டேங்க, எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துருச்சு. உங்க தமிழை ரசிக்கிறதா, உங்க கவிதை வரிகளை ரசிக்கிறதா அப்படின்னு. உங்க கவிதையும் அழகு, தமிழும் அழகு. வாழ்த்துக்கள் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் குரூப்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்குள்ள வந்தவங்க தன்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல எல்லாரையுமே அசர வச்சு மரல வச்சவங்க. வாங்க ஸ்டெல்லா பிரேமா மேம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் நீ நான் கல்வி மற்றும் தோஸ் அகாடமிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100 நாள் பயிற்சியில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பாடலாக இங்கே நான் பாடுறேன், கேளுங்க. 100 நாள் ஆகி போச்சு எங்களோட ட்ரைனிங்க்கு, வீடு கொண்டு நடந்து வந்தோம் பவனிக்குள்ளே ஆடி பாடி. 400 பேர் பார்த்திடாத ஒரு குடும்பம் நாங்க, வேறு யாரும் செய்திடாத சாதனை தான் போங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, சமுதாயத்தில் நீ வாழ்ந்து பாரு. எதையும் வெல்லும் எங்க கூட்டம், நாங்க தானே நெருப்புடா நெருப்புடா. டீச்சர் 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 நான் நெருப்பு, டீச்சர் டீச்சர் நாங்கள் எல்லோரும் சிறப்பு. டீச்சர் 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 நான் கெத்து, டீச்சர் டீச்சர் நாங்கள் எல்லோரும் கெத்துங்கடா. எதையும் தாங்கும் இதயம் பெற்ற நாங்கள், பல வருடங்கள் கடந்து வந்தோம் நாங்கள். அட முதல் இடை கடை மாணவர்களை பார்த்து வந்த நாங்கள், இந்த பெருமைக்கே உரியவங்க நாங்கள். 100 நாட்கள் பயிற்சி பெற்றோம், புது புது படைப்புகள் கற்றுக்கொண்டோம், சிறப்பு விருந்தினர்கள் மேம்பட்டோம், சிறப்பான திறன்களை நாங்கள் கற்று டாஸ்கில் பல கற்று மகிழ்ந்து யூடியூப் சேனல் உருவாக்கி ரைடில் பல முயற்சி செய்த நாங்கள் எல்லோரும் நெருப்புடா நெருப்புடா. டீச்சர் 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 நான் நெருப்பு, டீச்சர் டீச்சர் இங்க நாங்க எல்லோரும் சிறப்பு. டீச்சர் 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 நான் கெத்து, டீச்சர் டீச்சர் நாங்க எல்லோரும் கெத்துங்கடா. 100 நாள் ஆகி போச்சு எங்களோட ட்ரைனிங்க்கு, வீடு கொண்டு நடந்துவர் பவனிக்குள்ளே ஆடி பாடி. 400 பேர் பார்த்திடாத ஒரு குடும்பம் நாங்க, வேறு யாரும் செய்திடாத சாதனை தான் போங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, சமுதாயத்தில் நீ வாழ்ந்து பாரு. எதையும் வெல்லும் எங்க கூட்டம், நாங்க தானே நெருப்புடா நெருப்புடா நெருப்புடா. ஸ்டெல்லா பிரேமா மேம், அருமையான அனல் பறக்கும் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் மேம். எல்லாரையும் தட்டி எழுப்பிட்டீங்க, வாழ்த்துக்கள் மேம். கிளாஸ் ரூம்ல குழந்தைங்களோட குழந்தைங்களா மாறி பாட சொல்லி தரவங்க, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்டா நிறைய கவிதைகளை கொடுக்குறவங்க, அனிமேஷன் வீடியோஸ்ல நம்மள அசர வைக்கிறவங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மார்சலின் மேம், உங்க கதையை கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஹாய், ஹலோ, நான் மார்சலின், புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செங்கல்பட்டு. எங்கு நான் தமிழாசிரியராக பணிபுரிகின்றேன். நீ நான் கல்வி, தோஸ்த் அகாடமி மற்றும் முனைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். பால் தன்னுடைய புலம்பல்களை எல்லாம் உங்ககிட்ட கொட்ட போகுது. பால் ஒரு பெண்மணி வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சுறாங்க. அப்படி காய்ச்சும் பொழுது ஐயோ சூடு தாங்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் ரொம்ப வருத்தப்படுது. அந்த பால் பொங்கி வந்த உடனே அந்த பெண்மணி அந்த பாலை இறக்கி கீழே வச்சிடுறாங்க. ஆகா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பால் நினைக்கிற பொழுது ஏதோ திரவ நிலையில் ஒன்று கொண்டாந்து அதோட தலையில் விடுறாங்க. விடும் பொழுது பால் சொல்லுது, ஐயோ எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கவே இல்லை, இந்த நறுமணம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இது என்ன இப்படி நாத்தாடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 பால் கெட்டியாக ஆரம்பிக்குது.
அப்படி கெட்டி ஆனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சரி இதோட நம்மளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு, அதான் மத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாலை நல்லா கடையிறாங்க. ஐயோ எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் நினைக்கின்ற பொழுது அந்த திடநிலையில் இருந்த அந்த தயிரானது திரவ நிலைக்கு மாறுது. அதோட மேல் பகுதியில் ஒரு அருமையான வளவளப்பான ஒரு பொருள் மிதக்கிறது. இப்போ அந்த வீட்டுக்கார பெண்மணி அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த தயிருக்கு மோர் அப்படின்னு சொல்லி பேரிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கிறாங்க. அது மேலே மிதந்த அந்த வளவளப்பான பொருளை எடுத்து அதை வெண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்து தனியாக பத்திரப்படுத்துறாங்க. சரி இதுக்கப்புறமாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் நினைக்கிற பொழுது அந்த வளவளப்பாக இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வானலியில் போட்டு அடுப்பில் வச்சு சூடுபடுத்துகிறாங்க. ஐயோ என்னால் சூடு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலானது, அதாவது இப்பொழுது வெண்ணெய் என்ற நிலையை அடைந்திருக்கக்கூடிய பால் நினைக்கும் பொழுது அது உருகி எண்ணெய் போன்ற ஒரு திரவ நிலை தோன்றுகிறது. இதுக்கு நெய் அப்படின்னு சொல்லி பெயர் எழுதி ஒரு பாட்டிலில் போட்டு அந்த அம்மா மேலே வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வரார், பால் விற்பனை செய்யக்கூடியவர் வருகிறார். வந்து அந்த நெய்யுக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்து ஒரு நெய் பாட்டிலை வாங்கிட்டு போறாரு. அப்போதுதான் நான் நினைத்து பார்க்கிறேன் என்று அந்த பால் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாக என்னை வாங்கும் பொழுது என்னுடைய விலை 10 ரூபாய். அதுவே நான் தயிராகி மோராகி வெண்ணெயாகி நெய்யாக மாறும்போது எனக்கு விலை 100 ரூபாய். அப்போ நான் விலை மதிப்புடையவனாக ஆகிறதுக்கு நான் இத்தனை பாடுகளை பட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் பெருமையாக உணர்ந்தது. ஆமாம் அன்பு என்னுடைய சகோதர தோழமைகளே, தினமும் நாள் பயிற்சி வார பயிற்சி நமக்கு அளித்து நம்மை சிறந்த நல்ல ஆசிரியராக தேர்ச்சி அடைவதற்காக இத்தனை நாட்கள் 100 நாட்கள் தொடர்ந்து நமக்கு தொடர் பயிற்சி அளித்து வந்த தோஸ்த் அகாடமி மற்றும் நீ நான் கல்வி குழுமத்திற்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை எனது சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழிகள் இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத அழகான குரல்ல அருமையா இங்க எல்லாருக்கும் புரிய வச்சுங்க. வாழ்த்துக்கள் மார்சலின் மேம். செலவு செய்யறதுல சிக்கனம் பார்ப்பாங்க, வார்த்தைகள்ல யாராவது சிக்கனம் பார்ப்பாங்களா? ஆனா இவங்க பார்ப்பாங்க. இவங்க டாஸ்க்கு பதில் சொல்றாங்களா இல்ல நம்ம கிட்ட ரகசியம் பேசுறாங்களானே நமக்கு தெரியாது. இப்படி எல்லாம் ரகசியமாவே பேசிட்டு இருக்கிற இவங்க ஆசிரியர்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பாடலா பாட வராங்க. வாங்க ஹேமலா மேம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமலா தேவி. ஐ எம் தி பெஸ்ட் டீச்சர் குரூப் நிறைவு விழாவிற்காக நான் ஒரு பாடல் பாட இருக்கின்றேன். கேளுங்கள். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோயும் தீண்டாமல் அடை போடு தாயே, நதி காய நேராமல் நீரூற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழி காட்டு தாயே. வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே. என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் வயிறாக்கு தாயே. ரசிப்போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே. இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே.
மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. புகழ் கல்வி நலம் செல்வம் குறைவின்றி வாழ, புவி மீது இறை ஞானம் எமையென்றும் ஆள, பொன் குறையாமல் வாழ, அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது நிரலாக வேண்டும். பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே, உறவோடு மகிழ்வோடு எமை மாற்று தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் மன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் மன்னையே வணங்கினோம் உன்னையே. நன்றி. ஹேமலா தேவி மேம், எங்க எல்லாருக்குமே என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையுமே உங்க மென்மையான குரல்ல அழகான பாடல் வரிகளால உணர்த்திட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வரும்போது கேட்குற எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாகும்ல. இதுவே ஒரு கருத்தும் ஒரு எதிர்கருத்தும் மாத்தி மாத்தி போட்டி போடும்போது கேட்கறவங்களுக்கு சுவாரஸ்யம் கூடும். இன்னைக்கு நமக்கு அந்த சுவாரஸ்யம் கிடைக்க போகுது. படிப்பில் சிறந்து விளங்குபவர்கள் மாணவனே மாணவியே அப்படின்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்த வராங்க. குரூப்ல இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எனக்கு பக்கத்து ஊரு, இவங்க என்னோட ஒர்க் பண்றவங்க அப்படின்னு எந்த பாகுபாடுமே இல்லாம கருத்துக்கள் பிடிச்சிருந்தா உடனே வாழ்த்துக்களை இவங்க தெரிவிச்சிருவாங்க. ஐயோ கரண்ட் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வாய்ஸ் கால்ல வந்து தன்னோட கிளாஸை கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாவண்யா மேம் அவங்க தான் பட்டிமன்றம் நடுவரா இருக்க போறாங்க. மனசுல பட்டதை பளிச்சுன்னு எடுத்துரைச்சு தன்னுடைய கணீர் குரலால் அனைவரையும் கவர்ந்த தேவி மேம் மாணவனே அப்படின்ற தலைப்புல பேச வராங்க. டாஸ்க்கு பதில் சொல்லும் போது பெயரை போடாமையே விட்டுட்டு பேர் போடுறதுக்காகவே அடுத்த ஒரு மெசேஜ் போடுற பரந்த உள்ளம் கொண்ட ஷோப்னா நஸ்ரின் மேம் மாணவி அப்படின்ற தலைவில் பேச வராங்க. பட்டிமன்றம் உங்களுக்காக. நிறுத்திவிட்டு கல்யாணம் செய்யவில்லை. நடுவர் அவர்களே, மாணவனே படிப்பில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று நல்ல தீர்ப்பை தருமாறு வேண்டி அமர்கின்றேன். பேச வந்திருக்கீங்களா? நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களுக்கு வணக்கம். எதிரணியினருக்கும் வணக்கம். படிப்பில் கெட்டிக்காரி மாணவி அப்படிங்கிற தலைப்புல இப்ப நான் பேச வந்திருக்கேன். அட என்னம்மா நீங்க மயிலு குயிலு பூனை யானைன்னு இருக்கீங்க. எங்க மாணவி என்னைக்காவது ஸ்கூலுக்கு லேட்டா வந்து பாத்திருக்கீங்களா? உங்க பையன் தானே லேட்டா வரும். ஆமா, அதே போல பேசினாள் பேர் எழுதுவாங்க. அதுல எங்க மாணவி என்னைக்காவது ஹோம்ஒர்க் பண்ணாம வந்து பேசினாள் பேர்ல தான் இருக்காங்களா, இல்ல ஹோம்ஒர்க் பண்ணாம வந்து முட்டி தான் போட்டிருக்காங்களா? அது எதுவுமே இல்ல. இது நம்ம யோசிக்கணும்ல. அது எதுவுமே இல்லம்மா. இல்ல உங்க பெஞ்சுக்கு தான் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் வந்தது, எங்க பெஞ்சுக்கு அப்படி எதுவுமே பேர் வரலம்மா. ஏன்னா எங்க மாணவி தான் எப்பவுமே எல்லாத்துலயுமே அவ்வளவு தூரம் போவானே. ஏப்ரல் மாசம் எங்க மாணவிட்ட நோட்டை வாங்கி பாருங்க, பத்திரமா அந்த ரப்பர் பேண்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. என்ன அழிக்கிற ரப்பர்ல இருந்து எழுதுற பென்சில் வரைக்கும் நான் 1ஆம் கிளாஸ்ல பயன்படுத்துனதுன்னு. ஆனா உங்க மாணவன்கிட்ட கேட்டு பாருங்க, நோட்டு பக்கத்துல இடையில இறக்கி போட்டு கடையில அது இது பண்ணிடுவாங்க. சரியா? அதனால நீங்க எங்க பக்கமே தீர்ப்பு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நியாயமா தான் இருக்கு. அவ சொல்றது நியாயமா தான் இருக்கு. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்ல போகிறேன். என்ன சொல்றாங்க பாத்துக்கிடுவோம். அப்பப்பா எப்படி எல்லாம் பீலா விடுறீங்கம்மா. மாப்பிள்ளை பெஞ்சான் கெட்டிக்காரங்களாம், ஒரு கரப்பா பூச்சி வந்தா போதும் பயந்தாங்கொழிங்க. எங்க ஆளு டைனஸ். அருமையான தலைப்பமும் அழகான பட்டிமன்றம் எல்லாருமே ரொம்ப ரசிச்சோம். எங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஸ்டான்லி சார் ஏன் பட்டிமன்றத்துல இல்ல அப்படிங்கறது தான். அனைவருக்கும் அனைவர் சார்பாகவும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இவங்க கிளாஸ் எடுத்தா சரவெடி, டாஸ்க்கு பதில் கொடுத்தா அதிரடி, டவுட் கேட்டீங்கன்னா போன் நம்பர் கொடுக்க எப்பவுமே ரெடி. எனக்கு ஒரு டவுட் மேம், நீங்க வெறும் வேணியா இல்ல துரு வேணியா? வாங்க வேணி மேம்.
ஆசொரு பொன்னே வலம்புரி முத்தே என்றென்ன ஈன்றெடுத்த தாயை போற்றி அறிவு கண் திறந்து வைத்த ஆசிரியர் கண்மணிகளை போற்றி உங்கள் அனைவருக்கும் தென்காசியிலிருந்து தென்றலை தூதாக அனுப்பி வணங்குகிறேன். பெற்றோர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, உறவுகளுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு வீட்டில் அம்மா வெளியில் போயிருந்த நிலையில் அப்பாவும் மகனும், சின்ன பையன் அவனும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்குண்டா எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த குட்டி பையன் போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறான். அதில் 2 ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட வர்றான். எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஆப்பிளை வந்து கடிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அப்பா, எனக்கும் பசிக்குது, எனக்கும் ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் டக்குன்னு அடுத்த ஆப்பிளையும் கடிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க அப்பாக்குள்ளே ரொம்ப கோபம். என்னடா இது, நம்ம கேட்ட உடனே வந்து அந்த ஆப்பிளை கடிச்சிட்டானே, அவனே வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம சரின்னு சொல்லியிருப்போமே. இந்த மாதிரி இவருக்குள்ள நிறைய கோபங்கள் வருது, நிறைய கஷ்டம் இருக்குது. அப்படியே அதை வெளியே காட்ட முடியல. ஏன்னா சின்ன பையன், சாப்பாட்டு விஷயத்துக்காக நம்ம கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே காட்டலை. ஆனாலும் அவர் கண்ணில் அந்த கோபம் நிரம்பி இருக்கு. என்னடா பிள்ளை இவன் அப்படின்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு அவரோட கோபம் இருந்துச்சு. ஆனால் அந்த கோபத்தை அவர் அந்த பையன்கிட்ட வெளிக்காட்டலை. அப்படியே அந்த கண்ணில் கோபத்தை வச்சுக்கிட்டு அந்த பையனை பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த பையன் 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு, அப்பா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்குது, இந்த 2வது ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்குப்பா, இந்த இனிப்பான ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ தான் ஒரு நிமிஷம் அந்த அப்பா யோசிக்கிறாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு நிமிஷத்தில் நம்மளோட மகனை நம்ம எவ்வளோ தவறாக கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. அவமானத்தால், வெட்கத்தால் தலை குனிகிறாரு. இப்படி தாங்க ஆசிரியர் மாணவர் உறவும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள சிறிது கால இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை மாணவனோ, மாணவனை ஆசிரியரோ உடனே புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான கால இடைவெளி ஆசிரியர் மாணவர் மட்டுமல்ல, நிறைய உறவுகள் இங்கு அப்படித்தான். சிறிது கால இடைவெளி கொடுங்கள். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளவும், உங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவும். நன்றி. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவையானது பொறுமை. உறவுகளுக்கான கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து உறவுகளை எப்படி பொறுமையோடு கையாளணுங்கிறத அழகா கதையில சொன்ன வேண்டி நமக்கு வாழ்த்துக்கள். தாரணி தேவி மேம் அவர்களோடு சேர்ந்து இவ்விழாவை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், முக்கியமாக தோஸ்த் அகாடமி மற்றும் நீனான் கல்வி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தோஸ்த் அகாடமி மற்றும் நீனான் கல்வி இணைந்து நடத்திய இந்த 100 நாள் இணைய வழி பயிற்சி பட்டறை நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா ஓரிரு வார்த்தையில் சொல்லி எங்களால் முடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்காக நாங்கள் ஸ்கிரிப்டே எழுதி வச்சுருக்கோம். அதை இப்போ நான் வாசிக்க போகிறேன். COVID-19 பரவியது. ஆசிரியர்கள் அனைவரும் வீட்டிற்குள் முடங்கினர். வீறு கொண்டு எழுந்தது தோஸ்த் அகாடமி. ஆசிரியர்களே வாருங்கள், கல்வி எனும் வானில் சிறகடித்து பறக்கலாம். வல்லூராய் மாறுங்கள், வானத்தை அளந்து வரலாம். மாணவ ஆசிரியர்களாகிய நாங்கள் அனைவரும் நட்சத்திரங்களாய் வெண்மதியாம் கார்த்திகேயன் சாருடன் இணைந்து பயணித்தோம். 100 நாட்கள் பயணித்தோம். இந்த 100 நாட்கள் பயிற்சியில் கேள்வி கணைகளால் எங்களை செப்பனிட்டனர். வாரந்தோறும் குழு செயல்பாடுகளை தந்து எங்களை வார்த்தெடுத்தனர். நிலத்தினுள் புதைந்த நிலக்கரியும் வெப்பமும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டால்தான் எரிபொருளாக வெட்டி எடுக்க முடியும். கல்லினில் புதைந்திருக்கும் சிற்பத்தை கூட உளிக்கொண்டு செதுக்கினால்தான் உயிரோட்டமுள்ள சிற்பமாக அது வெளிப்படும். வைரமும் பட்டை தீட்டினால்தான் மதிப்பு பெறும். அப்படி ஆசிரியர்களாக இருந்த எங்கள் அனைவரையும் இந்த 100 நாட்களில் பட்டை தீட்டி தீட்டி மதிப்புமிக்க உயர்ந்த வைரமாக எங்களை மிளிரச் செய்த தோஸ்த் அகாடமியின் தலைவர் திரு முத்துக்குமரன் சார் அவர்களுக்கும், அவரது குழுவினருக்கும், திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.